Namaste students, welcome back to our accounts class. In the previous class video, you all have discussed about the concept of bookkeeping and accounting. In the basis first chapter, we have discussed about the accounting, introduction to accounting, how the accounting system is followed and how to be followed. Yeah, and then second chapter, unit number 2, bookkeeping. Under the bookkeeping concept, we have discussed how to follow the accounting process. All 3 things we discussed for everyone. Accountancy. So accountancy means department of making an account. So accountancy keela we have seen accounting. Under the accounting, we have discussed about the bookkeeping. So bookkeeping process vachi and the bookkeeping record பண்ணக்கூடிய transactions தான் நம்ம accounting அப்படின்னு சொல்கிறோம். And accounting following actions, that accounting following actions is termed as a department of accountancy. Okay, so எல்லாமே வந்து நமக்கு 2 சாப்டரில் we have discussed theory alone. பேசிக் அக்கௌண்டிங் அண்ட் புக்கீப்பிங்கில் நம்ம தியரி மட்டுமே பார்த்தோம். அக்கௌண்டிங்னா என்ன, அது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர், எப்படி ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியரி வைஸாக பார்த்தோம். ஸோ நவ் ஒன்லி we are going to start about the கான்செப்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் நம்ம வந்து இப்போ என்ட்ரி ஆகிறோம். இந்த 3rd யூனிட் ஆஃப் சாப்டர் புக் ஆஃப் ப்ரைம் என்ட்ரியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரைம் என்ட்ரினா பேசிக்காக என்ட்ரியில் இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம என்ட்ரியாக போட போகிறோம். ப்ராப்ளமாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறது from this 3rd unit. Okay, that is called as a book of prime entry. Prime entry na பேசிக்காக அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பர்டிகுலராக இப்போது ஸ்மால் ட்ரேடராக இருக்கார் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு நோட் புக்கில் என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ அந்த என்ட்ரியை வந்து பேசிக்காக பிஸ்னஸ் மேன் அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரைம் என்ட்ரி அதை வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி பண்ணுறக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து இப்போ தான் நம்ம இந்த யூனிட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட்டிங் all thing will be done from this chapter to end. ஓகே, ஸோ இதில் ஆரம்பித்து எண்ட் ஆஃப் தட்டில் நம்ம முடிக்கக்கூடிய யூனிட் வரைக்கும் நம்ம ஃபுல் ப்ராப்ளம்ஸே நம்ம வந்து இந்த யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேசிக் 2 யூனிட்டுமே ஃபுல் தியரி. சரியா, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து தியரி கான்செப்ட் தான் இருக்கும். நோ ப்ராப்ளம் ஓரியன்டட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட். From the 3rd unit onwards, we are going to discuss about the problem-oriented basis. Okay, so book of prime entry means prime entry is nothing but the basic entry. Prime means the basic இல்லையா. அப்போது பேசிக்காக அக்கௌண்டிங்கை நம்ம எப்படி வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் ப்ராப்ளம் ஓரியன்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியதான் ப்ரைம் என்ட்ரியோட கான்செப்ட். ஓகே, in that first thing கண்டென்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் what are the things they have given in the 3rd unit அப்படின்னு பார்க்கும்போது இந்த புக் ஆஃப் ப்ரைம் என்ட்ரியில் என்ன மாதிரி கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத we are going to discuss it in the content first. ஸோ introduction means ப்ரைம் என்ட்ரினா என்ன அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷன் கான்செப்டை பார்க்க போகிறோம். அண்ட் தென் சோர்ஸ் டாக்குமெண்ட். வாட் இஸ் a சோர்ஸ் டாக்குமெண்ட்? இது வரைக்கும் நமக்கு ஐடியா இருக்கோ இல்லையோ. ஸோ சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் த பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ். ப்ரூஃப்னா சொல்லக்கூடிய விஷயம் தான். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் we are going to buy some products or some things in the shop. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா while we are going and buying the things, they will be giving some proof, bill கொடுப்பாங்க. ஸோ entering of the bill, நம்ம கேஷ் கொடுத்தோம் அப்படின்னா they are getting the cash and giving the bill. No, ATM likewise ATM இருக்கட்டும் இல்லை ஷாப்பாக இருக்கட்டும், any activity of buying things or taking of activity நம்ம என்ன பண்ணுறோம்னா there is a ப்ரூஃப் ஆஃப் பில். அந்த பில்லை தான் என்னன்னு சொல்லணும்னா சோர்ஸ் டாக்குமெண்ட். சோர்ஸ் டாக்குமெண்ட்னு எக்ஸாக்டாக சொல்ல போனால் எவிடன்ஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லெவல் தான் இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா இன்னொரு கான்செப்ட் என்ன சொன்னால் டூவல் ஆஸ்பெக்ட். வாட் இஸ் டூவல் ஆஸ்பெக்ட்? இப்போ நம்ம சொன்னோம் ஒரு ஸ்மால் ட்ரேடர்னா ஒரு சின்ன நோட் புக்கை போட்டு எல்லா திங்ஸுமே அவர் நோட் பண்ணுவார். வரவு செலவு எல்லாமே கணக்கு ஒரே மாதிரி போடுவார். அது இல்லாமல் டபுள் என்ட்ரியில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்போ அது சிங்கிள் என்ட்ரி. ஆனால் டபுள் என்ட்ரியில் என்ன சொல்லுவாங்க, பிஸ்னஸ் மேன் ஃபாலோ பண்ணக்கூடியது பர்டிகுலர்ஸ் டெட்டார் அண்ட் கிரெடிட்டார்னு சொல்லி 2 காலம். சரியா, இப்போது ரைட் சைடு நமக்கு வந்து ஒரு நோட் ஓப்பன் பண்ணுறோன்னா ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து 2 பக்கம் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பேஜ், இந்த பக்கம் ஒரு பேஜ். ஸோ இங்கே ஒரு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம், அதே மாதிரி இந்த சைடு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் காலம்னு சொல்லிட்டு 2 பேஜும் நம்ம பர்டிகுலர் அக்கௌண்ட் காலம். அப்போ இந்த சைடு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது டெப்டாரும் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய எண்டில் வந்து நம்ம கிரெடிட்டார் போட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம டேக் ஓவர் பண்ணக்கூடியதான் இது வந்து டூவல் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ டூவல் ஆஸ்பெக்ட்னா என்ன, டபுள் என்ட்ரி. ஒரே காலம் போட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து சைடில் போடுற பாருங்கள் இந்த மாதிரி லைக்வைஸ் ஹியர் பர்டிகுலர்ஸ் அண்ட் ஹியர் அமௌண்ட் காலம். ஓகே, இந்த மாதிரி ஸ்மாலாக இந்த மாதிரி பண்ணாங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் சிங்கிள் ட்ரேடர். ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர். சோல்னால் ஒரு தனி மனுஷன் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் வந்து ஆல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுவாங்க. லைக்வைஸ் அதே டுவல் என்ட்ரியில் பார்க்கும்போது தட் மீன்ஸ் டபுள் என்ட்ரியில் பார்க்கும்போது ஹவு இட் பி ஃபாலோட் மீன்ஸ் ஹியர் கீழே ஐ வில் பி மேக்கிங் இன் அட் த டவுன் ஸ்பேஸ் see here. ஸோ இந்த மாதிரி இருக்கும். it will be like this. So here one particular column and here amount column and again particular and amount column.
So this side it will be entered as a debtor, dr, debit. This side will be entered as a creditor, cr. Okay, so அப்போ இது ஒரு ஸ்பேஸ். அப்போ இதுதான் என்ன சொல்லுன்னா dual aspect. அப்போ இது ஒரு aspect, இது ஒரு aspect. This is called as a dual aspect, debtor and creditor. Okay, debtorனா என்னன்னா buying activity, creditorனா கடனை கொடுக்கறது. ஓகே, this is getting of cash, this is getting without the cash. அப்போது இது மாதிரியான ஆக்டிவிட்டினா dual aspectன்னு சொல்கிறது. ஓகே, ஆனால் நமக்கு சிங்கிளில் வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி மட்டுமே ஃபாலோ பண்ணும். பர்டிகுலர் அண்ட் அமௌண்ட், this column will be followed in the single entry. பட் இந்த டபுள் என்ட்ரி dual சிஸ்டமில் the both particular amount column will be followed with the help of debtor and creditor action. இதுதான் வந்து பேசிக் ஒரு ஃபார்மேட் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ the next content of the point is transaction. Transaction என்னன்னா அந்த dual entry போட்டு will making transactions, whatever the things are purchased, whatever the things are we have sold, everything will be made in the transaction. That is called as a transaction wise. And next topic account, அது அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, and then approaches of recording transaction. approachesனா என்னென்னா அந்த ரெக்கார்டிங் ட்ரான்சாக்ஷன் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். நம்ம வந்து டே டு டே நம்ம அப்ரோச் பண்ணி அந்த ட்ரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணி நேச்சுரல் வைஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். தட் இஸ் கால்ட் as routine action சொல்லுவோம். அந்த விஷயம் தான் இங்கே வந்து approaches of recording transactions. And then accounting cycle, accounting rules. accounting ரூல்ஸ்னால் என்ன? அக்கௌண்ட்ஸுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது மாதிரி தான் ஃபார்மேட் போட்டு ஃபாலோ பண்ணணும். டெட்டார் சைடில் இந்த மாதிரி என்ட்ரிஸ் போடணும், கிரெடிட்டார்ஸில் இந்த மாதிரி என்ட்ரிஸ் போடணும், அமௌண்ட் காலம்னா அதுக்கு தனியாக ஸ்பிட் பண்ணி போடணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அக்கௌண்ட்ஸுக்கும் ஒரு கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இன்னும் கோத்ரூ பண்ணும்போது வில் கம் டு நோ. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் டாபிக் ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரி தான் என்னன்னு சொல்லணும்னா the primary entry of the accounts. ஓகே, இந்த primary entry தான் என்னது? journal entry of the accounts. ஓகே, இந்த ஜேர்னல் என்ட்ரியை போடுறது தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜேர்னல் போட்டு லெட்ஜர் போட்டு பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ் போட்டு பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிச்சி எல்லாமே நம்ம கோர்ஸ் பண்ணக்கூடிய அட் லாஸ்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் த அக்கௌண்ட்ஸில் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். இந்த எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பேசிக் விஷயம் தான் என்னென்னா ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, திஸ் இஸ் த பேசிக் ப்ரைம் என்ட்ரி ஆஃப் த அக்கௌண்ட்ஸ். ஸோ next we are going to see the introduction of the accounts. So in the accounts la prime entry of accounting la what are all the basic things அப்படின்றத நம்ம இன்ட்ரோடக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா they have given learning objectives and points to recall and key terms to know. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன? அண்டர்ஸ்டூட் த மீனிங் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரினா என்ன? நம்ம சொன்ன மாதிரி பர்டிகுலர்ஸ், இந்த பக்கம் ஒரு பர்டிகுலர்ஸ், அந்த பக்கம் ஒரு பர்டிகுலர்ஸ். ஸோ அதனோட விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அனலைஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். அப்புறம் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு பேசிக்காக என்ன மாதிரி சிஸ்டம் ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து வி ஷுட் அனலைஸ் இட் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் தென் அப்ளைங் த ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் டு பாஸ் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ட்ரான்சாக்ஷன்ஸ். அப்போது அந்த ரூல்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ரூல்ஸுக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ட்ரிஸை பாஸ் பண்ணி வாண்ட் டு ஃபாலோ த அக்கௌண்ட்ஸ் அப்படின்ட்டு தி ஆர் டெல்லிங். ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் ஃபர்ஸ்ட் திங் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அந்த பிரின்சிபல் ட்ரான்சாக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வி ஷுட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் பாயிண்ட்ஸ் டு ரீகாலில் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட், அக்யூரல் கான்செப்ட், மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் அண்ட் காஸ்ட் கான்செப்ட். அப்போ இது என்னென்னா பிஸ்னஸ் என்டிட்டினா பிஸ்னஸ் லெவல், அண்ட் தென் மணி அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன மாதிரி ப்ராசஸ் நமக்கு லெவல் அதாவது வரவு செலவு போக என்ன மாதிரியான செலவுகள் நடக்குது அப்படிங்கிற நோக்கத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் தென் டுவல் ஆஸ்பெக்ட், அதை பர்டிகுலர்ஸ் காலம் போட்டு நம்ம ஸ்பிட் பண்ணி என்ட்ரு பண்ணுறது தான் டுவல் ஆஸ்பெக்ட். அண்ட் தென் ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது ரெவென்யூனா என்ன? இன்கம். ஸோ வரக்கூடிய இன்கம் வச்சு நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட். அண்ட் தென் அக்ரூவல் கான்செப்ட், அக்யூரேட் லெவல் ஆஃப் த பிஸ்னஸ். அண்ட் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் மீன்ஸ் what are the material or purchased or invested in the concept. And then cost concept, cost means மேக்கிங் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம என்ட்ரிஸில் மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த ப்ரைம் என்ட்ரியில் நமக்கு கம்பேர் ஆகும். ஓகே, அண்ட் தென் கீ டேர்ம்ஸ் டு நோ. கீ டேர்ம்ஸ்னால் சோர்ஸ் டாக்குமெண்ட், தட் இஸ் அ ப்ரூஃப் டு பை ஆர் செல் ஆர் எனி ஆக்டிவிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். அண்ட் தென் கேஷ் ரிசிப்ட் அண்ட் இன்வாய்ஸ் அண்ட் டெபிட் நோட், credit note, paying slip, check, double entry system, accounting equation, golden rules of accounting and journal entry. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இருக்கக்கூடிய ப்ரூஃப், இந்த சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் தான் இது எல்லாமே. ஃப்ரம் கேஷ் ரிசிப்ட்லேருந்து அண்ட் அப் டு இந்த ஜேர்னல் என்ட்ரி வரைக்கும் நமக்கு இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா சோர்ஸ் டாக்குமெண்ட். தீஸ் ஆர் ஆல் த ப்ரூஃப் ஆஃப் அவர் selling and purchasing activity. Okay, so now we will see into the depth concept. Introduction. Accounting process starts with identifying transactions involving money or money's worth and
recording these financial transactions in the book of accounts. Money and money's worth என்ன மணி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் அக்கௌண்ட்லேயே we have seen what are all the things activated with the help of money. மணி முதல் கொண்டு என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குது, இப்போ ஒருத்தவங்க லேட்டாக போகிறாங்க ஒருத்தவங்க லேட்டாக வராங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணாமல் மணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸை மட்டும் தான் நம்ம வந்து அதை எழுதுவோம். சரியா, பணத்தோட பரிமாற்றம் மட்டும் தான் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் as a மணி ஆர் மணிஸ் ஒர்த். மணியை கொடுத்து வாங்கியிருக்கோம், பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கோம், மிஷினரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த மிஷினரி எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பரிமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இந்த அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் ஆகும். அப்படிங்கிறது தான் மணி ஆர் மணிஸ் ஒர்த். ஓகே, and recording these financial transactions in the book of accounts. Transactions are recorded as and when they take place based on authentic documents or proof or evidence. The authentic proof or called as source document. அப்போ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோன்னா அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த சோர்ஸ் டாக்குமெண்ட். சோர்ஸ் டாக்குமெண்ட்னா எவிடன்ஸ், ப்ரூஃப். இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா பர்டிகுலர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க இல்லை சம் மிஷினரி வாங்குறாங்கன்னா வில் பி ஹேவிங் சம் ப்ரூஃப். அந்த பில் இருக்கும், அந்த பில்லை வந்து நம்ம காமிச்சா தான் நம்ம என்ட்ரி வந்து போடுவோம். ஸோ அந்த பில்லை நம்ம ப்ரூஃப் வச்சுப்போம் இல்லையா. நம்ம என்க்ளோஸ் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணும்போது தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு என்க்ளோஸ் அவர் பிஸ்னஸ் வித் ஹெல்பிங் அப் ஆஃப் ஆல் த ப்ரூஃப். அப்போ அந்த ப்ரூஃப் தான் நம்ம வந்து இங்கே சொல்கிறது சோர்ஸ் டாக்குமெண்ட். ஓகே, அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு we will see the further example. Source document or the authentic evidence of financial transactions. These documents show the nature of transaction, the date, the amount and the parties involved. என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, என்ன வாங்கியிருக்காங்க, யார் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டிரான்சாக்ஷன் தெரியும். த டேட், என்றைக்கு வாங்கியிருக்காங்க. த அமௌண்ட், ஹவு மச் ருப்பீஸ், அதாவது எவ்வளோக்கு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் பார்ட்டிஸ், யார் சம்மந்தப்பட்டு வாங்கியிருக்காங்க, எந்த பார்ட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட், இந்த பில், இந்த எவிடன்ஸ், இந்த ப்ரூஃப் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ சோர்ஸ் டாக்குமெண்ட் இஸ் அ வெரி வெரி helpful evidence for following up of transactions from the basic entry level, primary entry level, from the journal wise also. Okay, அது அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பேசிக் லெவல் ஆஃப் ஆக்ஷன் இல்லை எனி லெவல் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கட்டும், பேசிக் எவிடன்ஸ் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் இல்லாமல் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸை ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து they have shown. அந்த எக்ஸாம்பிள்ஸ் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் what are they given? ஃபர்ஸ்ட் திங் கேஷ் ரிசிப்ட். கேஷ் ரிசிப்ட்னா என்ன, பணம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய கேஷ் ரிசிப்ட். ஓகே, தட் இஸ் கிவன் ஹியர். கேஷ் ரிசிப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்பெசிமென் ஆஃப் கேஷ் ரிசிப்ட் தே ஹவ் ஷோன். கேஷ் ரிசிப்ட் கான்செப்ட் என்னென்னு பாருங்கள். இட் இஸ் அ டாக்குமெண்ட் தட் ஷோஸ் அ டேட், அமௌண்ட் and details of cash purchase and cash sales or other transaction of cash. Business person receives cash receipt for cash purchase and issue cash receipt for கேஷ் சேல்ஸ். அப்போ இது வந்து பிஸ்னஸ் பர்சனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க கேஷ் ரிசிப்ட். அவங்க வந்து பெரும் அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயம். ரிசிப்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த பில் கேஷ் ரிசிப்ட் வில் பி யூஸ்ஃபுல் திங். அப்போ இது ஒன் கைண்ட் ஆஃப் source document of a business level. And then second thing invoice. Invoice அப்படிங்கிறது அப்போ கேஷ் ரிசிப்ட்டுக்கும் இன்வாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். கேஷ் ரிசிப்ட்னா கேஷ் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சேல் பண்ணும்போதும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் தான் இந்த கேஷ் ரிசிப்ட் இல்லையா, ரெசிப்ட்னு சொல்லுவோம். அந்த ரெசிப்ட் தான் கேஷ் ரெசிப்ட்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இஃப் யூ ஹாவ் புக் யூ கேன் ஏபிள் டு see it view in a clear formation. Okay, and then next thing invoice. இன்வாய்ஸ்க்கும் கேஷ் ரிசிப்ட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இன்வாய்ஸ்னால் பெரிய ஹோல்சேலர் ஷாப்ஸ்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பெரிய பல்க் குவாலிட்டி இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வாய்ஸ் பில் வந்து அட்டாச் பண்ணிவிடுவாங்க. ஸோ லைக்வைஸ் அந்த பில் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த பில்ஸில் வந்து எக்ஸாக்ட் ரேட் என்ன மாதிரியான பர்ச்சேஸ் லெவலில் இருந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு வந்து டீட்டெயிலாக கிடைக்கும். சரியா, ஸோ வில் see the depth of the invoice concept. Invoice is used for credit purchase and credit sale. The date, the amount and the details of credit purchase and credit sale are given in the invoices. அப்போ பேசிக் விஷயம் என்ன இங்கே பாருங்கள். அங்கே என்ன இருக்குது, கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ். கேஷை கொடுத்து வாங்குறது, கேஷை கொடுத்து பை பண்ணுறது, விற்கிறது எல்லாமே வந்து பணம் பரிமாற்றம் டைரெக்டாக நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கேஷ் ரிசிப்ட். ஓகே, அது நமக்கு கேஷ் வருது. ஆனால் எங்கே நடக்குதுன்னா இன்வாய்ஸ். இன்வாய்ஸில் எப்போவுமே என்னவாக இருக்குன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல், கடனுக்கு வாங்குறது கடனுக்கு விற்கிறது, அப்படிப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷனுக்கு தான் இந்த இன்வாய்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்வாய்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரிப்பேர்டு பை த செல்லர் இன் 3 copies. த ஃபர்ஸ்ட் காப்பி இஸ் given டு த பர்ச்சேசர்னு யார், வாங்குறவங்க. அண்டு த செகண்ட் காப்பி இஸ் along with the குட்ஸ் ஃபார் செக்கிங். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கடனுக்கு வாங்குறாங்க கடனுக்கும் விற்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த இன்வாய்ஸ் வந்து கடனுக்கு வாங்குறது கடனுக்கு விற்பனை பண்ணக்கூடியவங்களோட டிரான்சாக்ஷன் மத்தியில் தான் நடக்கும். அப்போ இப்போ நான் வந்து கடனுக்கு விற்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு பில் இருக்கும்.
த்ரீ பில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. யாருன்னா சேல் பண்ணுறவர், அதாவது ஓனர் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறேன். இப்போ நான் விற்பனை பண்ணுறேன்னா ஐ ஷுட் ஹேவ் 3 இன்வாய்ஸ் பில். ஒரு இன்வாய்ஸ் என்ன பண்ணால் நான் என்னோட வச்சுக்கிறேன். ஒரு இன்வாய்ஸ் பில் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட்டோட அட்டாச் பண்ணி அனுப்பிடுவேன். என்னோட பில்லை வந்து அந்த யார் வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு அந்த பர்ச்சேசர்கிட்ட ஒரு பில் வந்து நான் கொடுத்துருவேன். சரியா? ஸோ இந்த ஒரு 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இன்வாய்ஸ் பில் வந்து இங்கே ஃபாலோ பண்ணும். ஏன்னா திஸ் இஸ் கிரெடிட் ஆக்ஷன்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நடக்கிறதுனால 3 bills should be followed. Okay, this is called as a invoice. Invoice you can able to see clearly from your book what are all the things they have given in the bill of invoice. Okay, then debit note. Debit note அப்படின்னா என்னென்னா, நான் வந்து கடனுக்காக கொடுத்துருக்கேன், கடனுக்காக வாங்கியிருக்கேன், இல்லை காசு கொடுத்துக்கு விற்பனை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட்டு செப்பரேட்டாகவே இருக்குது. ஓகே, டெபிட் நோட் அப்படின்னும் போது தி ஹேவ் சோல்ட் இட், அப்போ சோல்ட் பண்ணுறாங்க. அதே வந்து கிரெடிட் நோட் அப்படின்னும் போது கடனுக்காக கொடுத்துருக்காங்க, இது வந்து விற்பனை பண்ணி கொடுத்துருக்காங்க, கேஷ்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, த பையர் மே ரிட்டர்ன் த கூட்ஸ் டு செல்லர் இன் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ் சச் as goods ஆர் defective, damaged, goods do not meet specifications, etc. When goods are returned by a buyer, the buyer prepares a debit note and send it to the seller. It contains details such as description of the goods, quantity returned and also their value. 2 copies are prepared in general. 1 copy is sent to the seller and another one is retained by the buyer. It is a document issued by a buyer stating the amount owned by the seller. A debit note is also called as a debit memo. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டிஃபெக்டிவ் ஆர் டேமேஜ்டு கூட்ஸ் இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெபிட் நோட் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். அப்போ அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, ஓகே எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணி வைக்கிறது. தட் இஸ் கால்ட் as a debit note. அதை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே கிரெடிட் நோட் அப்படின்னு இருக்கும்போது கடனுக்காக வாங்கியிருக்காங்க. சரி, டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து டெபிட்னா காசை வாங்கிட்டு கொடுக்குறோம், அதை நம்மளோட என்ட்ரிக்காக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரியா? கேஷுக்காக நான் இவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம டெபிட் நோட் ஃபாலோ பண்ணுறது. கிரெடிட் நோட் அப்படின்னும் போது கடனுக்காக நான் விற்பனை பண்ணியிருக்கேன், கேஷ் வாங்கி விற்பனை பண்ணுறது டெபிட், வித்தவுட் கேஷ் கிரெடிட்டாக வாங்குறது கிரெடிட் நோட். ஓகே, ஸோ இதுக்கான சில பர்டிகுலர்ஸாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத we can able to see it clearly by your book. அண்ட் கிரெடிட் நோட், கிரெடிட்டும் ஆஸ் பர் அதே சேம் தான், பட் இங்கே வந்து கேஷ் கொடுத்து நம்ம கொடுப்போம். சரியா? இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஷ் இல்லாமல் கடனுக்காக விற்பனை பண்ணுறது தான் கிரெடிட் நோட். ஓகே, இட் இஸ் ஆல்சோ ஃபாலோட் பை த செல்லர் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் பே இன் ஸ்லிப். பே இன் ஸ்லிப்னா என்ன? இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, பே இன் ஸ்லிப் இஸ் இப்போ பேங்க் போகிறோம் அப்படின்னா நம்ம பேங்க்கில் செலான் எடுத்து ஃபில் பண்ணணும் இல்லையா, தட் இஸ் கால்ட் as a pay in slip. அப்போ அந்த பே இன் ஸ்லிப்பில் நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸ் எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறோம், எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடியதான் பே இன் ஸ்லிப். When cash or check is deposited in bank, a form is called filled by a customer or submitted to the banker along with the cash or check. This is called as a pay in slip or deposit slip. ஓகே, பேங்க்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செலான் தான் இங்கே வந்து பே இன் ஸ்லிப் எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் தென் செக்னால் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, செக்கில் நம்ம ஃபில் பண்ணி நம்ம கேஷாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் செக் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட். ஸோ வி ஹாவ் சீன் how much of 6 example for the source of document. ஸோ source of document தான் ஒரு பிஸ்னஸ்லையும் சரி ஒரு ட்ரான்சாக்ஷனும் சரி ஒரு பேசிக் எவிடென்ஸாக வச்சு நம்ம என்ட்ரிஸை போட்டு ஃபாலோ பண்ணி அந்த பிஸ்னஸில் வரவு செலவை நோட் பண்ணி லாபமாக நஷ்டமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு the basic system of the source document is a very example evidence, example proof to maintain our accounts. Okay, and then now we are going to discuss the double entry system. Double entry na dual aspect, particular amount debtor and creditor அப்படிங்கிற விஷயம் நம்ம ரெண்டு காலம் ஓப்பன் பண்ணக்கூடாது. dual aspect, that is called a double entry system. Double entry system of bookkeeping is a scientific and complete system of recording the financial transactions of an organization. Accounting to this system, every transaction has a two-fold effect, that is there are two aspects involved, namely receiving aspect, giving aspect. It is denoted by debtor and creditor. நம்ம சொன்ன மாதிரி as I have shown in the previous page I have drawn on column particular amount and I have made debtor in the left hand side and right side corner I have noted creditor. So இந்த aspect தான் debtor creditor aspect தான் நமக்கு வந்து double entry ன்னு சொல்றாங்க. Okay, that is called as a both aspect. And the basic principle of double entry system is that for entry debit there must be an equivalent and a corresponding credit
debit notes and increase in assets or expenses or decrease in liabilities, income or capital. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா டெபிட் நோட்னா என்ன, அதாவது டெட்டாரில் நம்ம என்னென்னலாம் போடணும் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் ஆர் டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி. அதாவது அசட்ஸ்னால் என்ன, லைபிலிட்டிஸ்னால் என்ன, எக்ஸ்பென்சஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அசட்ஸ் அப்படின்னா நமக்கு சொத்து, நமக்கு இருக்கக்கூடிய ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய அசட்ஸ், ஏன் ஃபிக்ஸடாக நமக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பிஸ்னஸில் ஆரம்பிக்கிறோம், பிஸ்னஸில் நம்ம செலவு பண்ணிட்டே இருப்போம். 5 லட்ச ரூபா போட்டு நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த 5 லட்ச ரூபாவில் வந்து 3 லட்சம் நமக்கு செலவாயிடுச்சு, மிஷின் வாங்குறதுக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லி நம்ம நிறைய 3 லட்சம் செலவு பண்ணிட்டோம். 2 லட்சம் நமக்கு வந்து இப்போது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. இப்போ அக்கௌண்ட்டில், பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஃபிக்ஸடாக நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஃபிக்ஸடாக இருக்குது, ஃபிக்ஸடாக டெபாசிட்டாக கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அ அசட்ஸ். எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, செலவுகள் ஆனது. ஓகே, லைபிலிட்டிஸ்னால் என்ன, பொறுப்பு. கடனுக்காக வாங்கி இப்போ நம்ம அந்த 5 லட்ச ரூபாவை 2 லட்ச ரூபா நம்ம போட்டிருப்போம், 3 லட்ச ரூபா நம்ம கடனுக்காக வாங்கியிருப்போம். ஸோ அந்த 3 லட்ச ரூபா கடன் கட்டணும். அப்போ அது பொறுப்பு அப்படிங்கிறது லைபிலிட்டிஸ், எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது செலவு, அசட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட சொத்து, ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே, நவ் யூ கேன் ஏபிள் டு கெட் இட் த கான்செப்ட் ஆஃப் அசட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் டெட்டாரில் வரும்னா அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, எக்ஸ்பென்சஸ்ஸு அண்ட் தென் நமக்கு லைபிலிட்டிஸில் டிக்ரீஸ் ஆகக்கூடிய விஷயம் எல்லாமே நமக்கு வந்து ஃபாலோட் ஆஸ் அ டெட்டார் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸ். அண்ட் கிரெடிட் நோட்ஸ் என்ன மாதிரி ஃபாலோ ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ், அப்படியே ஆப்போசிட்டில் நடக்கும். இன்கம் ஒரு கேபிட்டல் ஒரு டிக்ரீஸ் இன் ஆசட்ஸ். இன்கம்னா என்ன, வரவு. கேபிட்டல்னா என்ன, முதலீடு. ஓகே, இன்கமுக்கும் கேபிட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்கம்னா நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட், நம்ம அந்த ப்ராடக்டை சேல் பண்ணி இருக்கக்கூடிய பெனிஃபிட். கேபிட்டல் அப்படிங்கிறது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் கேபிட்டல். ஓகே, அண்ட் தென் லைபிலிட்டிஸ், டிக்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ், இன்கம் ஆர் கேபிட்டல் ஆர் டிக்ரீஸ் இன் அசட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அப்போது டெபிட் நோட், கிரெடிட் நோட் அப்படிங்கிறத இன்னும் நம்ம வந்து ஆஸ் பர் த ஃபார்மேட் we can able to get it clearly. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்னமும் நமக்கு டீட்டெயிலாக வரும். அப்படின்னா எப்போது அப்படின்னா என்ட்ரிஸ் நம்ம வந்து ஃபாலோ ஓவர் பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினேஷன். Every transaction involving money or money's worth has two-fold aspect: the receiving of a value on the one hand and giving the same value on the other. This two-fold nature in all transactions must be recorded in the books, and this give rise to the term double entry bookkeeping. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து டபுள் என்ட்ரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான் இங்கே வந்து மெயின் டிரான்சாக்ஷனாக சொல்கிறாங்க. எவ்ரி டிரான்சாக்ஷன் இன்வால்வ் மணி ஒரு மணிஸ் ஒர்த், மணியை வச்சு நடக்கக்கூடிய, மணி பரிமாற்றம் வச்சு நடக்கக்கூடிய விஷயம் தான் இங்கே வந்து நம்ம அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் இன் எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ரிசீவிங் ஆஃப் வேல்யூ ஆன் ஒன் ஹேண்ட் அண்ட் கிவிங் த சேம் வேல்யூ ஆன் த அதர். அப்போ நம்ம வாங்குகிறோம், பணம் கொடுத்து பொருள் கொடுக்குறோம், பணம் வாங்கி பொருள் கொடுக்குறோம். ஸோ ரிசீவும் நடக்குது, அங்கே செல்லிங்கும் நடக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம அங்கே ஆக்ஷனாக ஃபாலோ பண்ணி டிரான்சாக்ஷன் என்ட்ரு பண்ணக்கூடியதான் இங்கே வந்து டபுள் என்ட்ரி. இப்போ நம்ம பணம் வாங்குகிறோம்னா அங்கே என்ன நடக்குது, டெபிட் நடக்குது. உள்ளே வருதுன்னா டெபிட், வெளில போகிறது எல்லாமே என்னது, கிரெடிட். ஓகே, கிவிங் ஆஸ்பெக்ட், அதான் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. ரூல்ஸ் படிச்சுனா இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, ஐ டெல் யூ ரூல்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது கிரெடிட். என்கிட்ட இருந்து வெளியில் போகுதுன்னா அது கிரெடிட் ஆகுது. என்கிட்ட உள்ளே வருது அப்படின்னா அது என்னது, டெபிட். ஓகே, இது மாதிரி பார்த்து நம்ம என்ட்ரு பண்ணக்கூடியதான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத டபுள் என்ட்ரியில் சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ dual aspect, double entry or bookkeeping. Okay, and then this definition is said by Monroe and Palmer. And then next definition, J.R. Batley Boy. Every business transaction has a two-fold effect, and that is affect two accounts in opposite direction. And if a complete record is to be made of each such transaction, it is necessary to debit one account and credit another account. It is recording of two-fold effect of every transaction that has given rise to the term double entry. Here they have told that directions of complete record to be made each such transactions. அப்போ நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து we should make into a complete recording action. கம்ப்ளீட் ரெக்கார்டிங்காக பண்ணணும். That action should be very very necessary for a further level of actions in our business அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டெபிட்டாக இருக்கட்டும், கிரெடிட்டாக இருக்கட்டும், அது வந்து எக்ஸாக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி ஃபர்தர் லெவல் ஆஃப் ஆக்ஷன், ஃபர்தர் லெவல் ஆஃப் மூமெண்ட் இன் அவர் பிஸ்னஸ்க்கு இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் சிஸ்டமேட்டிக் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. It is a recording of two-fold effect of every transaction has given rise to the term double entry. அப்போ டபுள் என்ட்ரியில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு ஆக்ஷன் ஆஃப் லெவலில் கொடுக்கக்கூடியது இந்த பேசிக் லெவல் ஆஃப் ஃபாலோயிங் அக்கௌண்ட்ஸ் இன் அ dual aspect, that is called as a double entry or maintaining of a bookkeeping. This as given by J.R. Batley Boy.
And the next topic we are going to discuss about the principles of double entry. Principles-னா என்ன அப்படின்னா கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டபுள் என்ட்ரியை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன கோட்பாடுகள் இருக்குது, எதை பற்றி நம்ம வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் தான் இங்கே வந்து they have given principles of double entry system. In a business, every transaction there are two aspects. Is it exactly? ஆமாம். எப்படி சொன்னோம், டெபிட் கிரெடிட்னு சொல்லி டூ ஆஸ்பெக்ட் இருக்குது. எக்ஸாக்டாக அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் த டூ ஆஸ்பெக்ட் இன்வால்வ் ஆர் த பெனிஃபிட் ஆர் வேல்யூ ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அண்ட் த பெனிஃபிட் ஆர் வேல்யூ கிவிங் ஆஸ்பெக்ட். வேல்யூ ரிசீவ்னா என்னம்மா, வேல்யூ ரிசீவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், டெட்டார்னு சொல்லுவோம். பிகாஸ் கம்மிங் இன்சைட், அதே நமக்கு வெளியில் போகுது, நம்ம பொருள் நம்ம கையை விட்டு வெளில போகுது அப்படின்னும் போது இட் இஸ் அ கிரெடிட்டார். அதுதான் வேல்யூ ரிசீவிங் ஆஸ்பெக்ட். இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா வேல்யூ ரிசீவிங் ஆஸ்பெக்டில் டெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். வி ஷுட் டினோட் as a டெட்டார். அண்ட் வேல்யூ ரிசீவ் அப்படின்னு சொல்லும்போது யூ வில் டெல் வேல்யூ கிவிங் ஆஸ்பெக்ட் வில் டெல் as a creditor. Okay, here debtor, this is called as a dual entry. And then third point, these two aspects involve minimum two accounts, at least one debit and at least one credit. Okay, dual na enna, ஒரு credit column or debit column should be maintained in the transaction of two aspects. And for every debit there is a corresponding and equivalent credit. If one account is debited, the other account must be credited. அப்போ ரெண்டு ஆஸ்பெக்டில் ஒன்று டெபிட்டாக இருந்தால் ஒன்று கிரெடிட்டாக இருக்கும், ஒன்று கிரெடிட்டாக இருந்தால் ஒன்று டெபிட்டாக இருக்கும். ஸோ ஒன் திங் வில் பி பாசிட்டிவ் அண்ட் ஒன் திங் வில் பி கரஸ்பாண்டிங். அப்போ அதுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது தான் கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் எ சிஸ்டம். தென் நெக்ஸ்ட் டாபிக், அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அ பெனிஃபிஷியல் திங்ஸ். வாட் ஆர் ஆல் த பெனிஃபிஷியல் ஆக்ஷன்ஸ் இஸ் denoted under the double entry system. Benefits, அதை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அட்வான்டேஜஸ். அண்ட் தென் accounts approaches and accounting equations or other topics are there. So we will see by one. So up to the principles of double entry system we have go through. So recall once and kindly spend time to know about the source documents, all the kinds of source documents. For the source documents we have seen 6 kinds of example we have seen under the source of document. So refer those things and refer all those topic up to the principles of double entry system, and the following sums also will be given to you. Okay.